ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பால் கேம் மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி இருக்கா, 3 பால் போடுறது மாதிரி இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும், ஒன்று மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கமாக இருக்கும், திருப்பி இது ஏற்றமாக இருக்கும், அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இறக்கமாக இருக்கும். இப்படி லேயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 இருக்கா, இந்த 3லேயும் என்னச்சுன்னா இந்த பாலை போடணும். இதை பாருங்கள், அது மேலேருந்து போட்டால் கீழே வரும், திருப்பி இங்கேருந்து இங்கே போட்டால் கீழே எட்ஜு இங்கேருந்து அப்படி நேராக இருந்துச்சுன்னா அப்படி கீழே வரும். ஸோ இப்படி தான் இருந்தாலும் அந்த கேமை நம்ம விளாட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட கூட 3 பால் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், கையில் 3 பால் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த 3 பால் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ கேம் நினச்சுன்னு விளாட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு சுத்தியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை வச்சு சுற்றி வச்சு அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடித்து பார்த்தா சுத்தியில் தாங்க இதாகும் போது, ஆனால் அடிச்சுட்டா உள்ளே போக மாட்டேங்குங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அடித்து பார்த்தேன். மோஸ்ட்லி என்னச்சுன்னா அந்த பால் உள்ளே போகலை. உடனே கையை வச்சு லைட்டாக அமுக்கியாச்சு. கையை வச்சு அதை அழுத்தின உடனே அந்த பால் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே போயிட்டு, சில பால் இருந்துன்னா ப்ரெஷர் கொடுத்துன்னு டக்குன்னு சடனாக விலகிட்டு, ஆனால் அதை வந்து ஓங்கி ப்ரெஷர் கொடுத்துருக்கூடாது, மெதுவாக ப்ரெஷர் கொடுக்கணும். இல்லைனா பால் இதாயிரும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, சதுரி போது பார்த்திங்களா, அப்படி போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாகவே ப்ரெஷர் கொடுத்துருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் என்ன ஆகும்னா உங்களுக்கு மூவ் ஆகுது. நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து சேஃபாக மூவ் ஆகிட்டு பாருங்கள். இப்போ அடுத்த பால் நம்ம மூவ் பண்ணுறோம். சில இப்போ ஓவர் ப்ரெஷர் கொடுத்து பாருங்கள், அடுத்த பால் எப்படி அழகாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்ததாக நம்ம 3வது பால் மூவ் பண்ணுறோம். மெதுவாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும், ரொம்ப அழுத்தி கொடுத்தா அது இருந்துச்சுன்னு அது விளைகிறன்னு சாஞ்சிரும். இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்தாச்சு. 3வது பால் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.